உங்க பார்ட்னர் உங்களை காமெடியா அசிங்கப்படுத்துறாங்களா, அது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு அவங்க கிட்ட ஏன் இந்த மாதிரி என்ன இன்சல்ட் பண்றீங்க, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா சிரிப்பாங்க. ஏன் ஓவர் ரியாக்ட் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. நாளாக நாளாக அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைலே ஒரு விஷயத்திலயும் அவங்க உங்களை மொக்க பண்ற மாதிரி, காமெடி பண்ற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரியே இருக்கும். ஆனா அவங்க அதை காமெடியா சொல்றதுனால நம்ம ஏதாவது அவங்க திருப்பி கேட்டோம்னா, நான் ஜாலியா தானே சொன்னேன், ஏன் இவ்ளோ சென்சிட்டிவா இருக்க, இது ஒரு மொக்க விஷயம், இதுக்கெல்லாம் இவ்ளோ ரியாக்ட் பண்றியேன்னு உங்க பேர்ல பிளேம திருப்பி விடுவாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, அவங்க உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட பொட்டன்ஷியல், உங்களோட அபிலிட்டிஸ நீங்களே சந்தேகப்படுற மாதிரி அவங்க காமெடி அடிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, என்ன லூஸ் மாதிரி பண்ற அப்படின்னு காலையில மதியம் நைட்டு, காலையில மதியம் நைட்டுன்னு இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா, நீங்களே ஒரு ஸ்டேஜுக்கு மேல உண்மையிலேயே நான் லூஸ் மாதிரி தான் ஏதாவது பண்றோமோ, உண்மையிலேயே எனக்கு மூளை இல்லையோ அப்படின்னு நீங்களே உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது சொல்லி அவங்க திருப்பி உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட், பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. அதனால உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டுக்காக போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும், லோன்லியா ஃபீல் பண்ணுவீங்க, ஹர்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா இது எல்லாமே உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். வெளியில பீஸ் ஆஃப் மைண்ட மெயின்டைன் பண்றதுக்காக சைலண்டா அவங்க கொடுக்குற மொக்க காமெடி, மொக்க அசிங்கம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்க இருப்பீங்க. இது எல்லாத்தையும் நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் 12th ரெட் பிளாக் ஆஃப் அ டாக்ஸிக் பர்சன்.